பிக் பேஷ்ல பிளே ஆஃப் முதல் மேட்ச் மெல்பர்ன் மெல்பர்ன் இரண்டு மெல்பர்னும் ஒரே நகரத்தில் சேர்ந்த ரெண்டு டீமும் மோதுது. மெல்பர்ன் வெற்றி. அதுல மெல்பர்ன் மருடாஸ் அது பெரிய பரமான வெற்றியை பெற்று 8 விக்கெட் வித்தியாசத்தில் மெல்பர்ன் மருடாஸ் ஃபைனலுக்கு தகுதியாகிவிட்டது. மெல்பர்ன் மருடாஸ். ஸோ ஒரே 2 நகரம் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. 2 நகரத்துல இருந்த 4 டீம் சிட்னில ஒரு நகரம் அதுல இருக்கிற 2 டீம் சிட்னி சுப்ரீம் சிட்னி தந்தர் அந்த மாதிரி சிட்னி தந்தர் சிட்னி சுப்ரீம் இருக்கும்ல அது அந்த டீம் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. இன்னொரு மெல்பர்ன் ஒரு நகரம் ரொம்ப பெரிய கிரவுண்டு, அது 90,000 பேர் பார்க்கக்கூடிய கிரவுண்டு அது மெல்பர்ன். அதுலேருந்து மெல்பர்ன் மருடாஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் என்கிற டீம் செலக்ட் ஆகி அதில் மெல்பர்ன் மருடாஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதியாகிவிட்டது. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. அதை கிசப் பண்ண முடியும் இவங்களாலேயும் முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. இவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. கேப்டன்சி அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் फर्स्ट बोले वॉशिंग मशीन दूध दाखल लागत ना. वॉशिंग मशीन दूध दाखल लागत तर मसल सांगायचे जिम को जाने बॉडी डेवलप करू लगा है ना सर. जिम को जाए नहीं फर्स्ट विकेट फर्स्ट बॉल அது முன் மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்ம் கண்டினியூ பண்ணிருக்காரு. இந்த மேட்ச்லயும் ஒரு கண்டினியூ ஆச்சு. 4 மேட்ச்ல தொடர்ந்து கண்டினியூ ஆச்சதுனால ஃபைனல் மேட்ச்ல அதை கம்பேக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காருங்க. கட்டத்துல 200 ஈஸியா அடிச்சுவாங்க, சேஸ் பண்ணிடுவாங்க இருந்தாங்க மெல்பர்ன். இந்த மெல்பர்ன் பேட்டிங் ஆடுற மெல்பர்ன் 200 ரன் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் ஒரு கட்டத்துல. ஆனா ஸ்பின்னர்ஸ் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஜெயிச்சு ஒரு 126 ரன்குள்ளேயே இது பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல 200 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பரவாயில்ல 3 விக்கெட் விட்டாலும் அதுக்கப்புறமா 4 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அது எல்லா டீம்ல ஒருத்தர் 50 அடிச்சாரு. மெல்பர்ன் மருடாஸ்ல 2 பேர் 50 அடிக்க சான்ஸ் இருந்துச்சு. ஆனா என்னன்னா இதாயிடுச்சு. அவர் துக்கியா அவசரப்பட்டு அடிக்க ஸ்டம்பு விடாதாரு, போல்ட் ஆயிட்டாரு அவரு. அதனால சரியான ஒரு இது பண்ணல. அவர் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே மேட்ச் முடிச்சு பாரு. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். அந்த மாதிரி ஜெயிக்கிற ஒரு தாட்ல இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியா இந்த மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. 50 டேஸ்ல பெரிய மேட்ச் இது. மெல்பர்ன் 2 டீம் ஒரே நகரம். ஆனா ஒரே நகரத்துல 2 பேரு ஒரே நகரத்துல மெல்பர்ன் மருடாஸ் என்ன 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மெல்பர்ன் மருடாஸ் பண்ணாங்க. அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் தான் விக்கெட்டே விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் விக்கெட் விழல.
ஏன்னா அவ்வளோ ஈஸியாக மேட்ச் கொண்டு போயிட்டாங்க இந்த 2 பேரும். இது 2 பேரும் அவ்வளோ ஈஸியாக மேட்ச் கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இது கூட்டு போகிற டஃப்பாக கூட்டு போகணும் ஒரு இன்டென்ட்டும் இந்த டீம் காட்டல. போலிங் பண்ணுற டீம் இன்டென்ட்டே காட்டல. இதனால ஈஸியாக வந்து அடிச்சோமா முச்சோமா தோச்சோமா போயிட்டே இருக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஸோ அதனால இந்த டீம் வந்து இது பண்ணுறது ரொம்பவே தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது வேணா தோல்வி கூட செஞ்சுக்காம அது விளையாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது விஷயம் இது பண்ணியிருக்காங்க. தோல்வி கூட வரலைங்க. ஏன்னா ஒரு 4 விக்கெட்டு ஒரு 4 விக்கெட்டு ஒரு 5 விக்கெட் அந்த மாதிரி விக்கெட் விட்டாங்க தவிர 6 விக்கெட்டுக்கு மேலெல்லாம் விடவே இல்லை டீம். நான் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க. அவ்வளோ கிளாஸியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு. இவங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுன்னு எந்த டீம் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அந்த மாதிரி நாக்க விளையாடி இது பண்ணி இந்த மாதிரி பால் போடுறது. இந்த மாதிரி பால் போட்டால் இந்த மாதிரி பால் போட்டால் அடிக்காம இது பண்ணுவாங்க தோப்பாங்க. அது போறதுங்கிறது கஷ்டமா இருந்துச்சு ரொம்பவே இருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பண்ணிட்டு எலிமினேஷன் 2ல விளையாடுவாங்க. எலிமினேஷன் 2 அதில் ஸ்டம்ப் அவுட் பாருங்க. இதுதான் இந்த விக்கெட் மேலே காலனா அவரும் 50 ரன் அடிச்சிச்சு. 100 ரன் பண்ணிச்சு பண்ணிட்டு வரும். இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறதுனால இவங்களை எலிமினேஷன் 2ல வந்து விளையாடுவாங்க. எலிமினேஷன் 2ல வந்து விளையாடி அதில் ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனல்ஸ். என்ன ஃபைனல்ஸ் பற்றி இவங்க பேசவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமையில தள்ளப்பட்டிருக்காங்க இவங்க. நெருக்கடியான அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க.